3-4 வருடங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆள் இல்லாத கலன் அநேகமாக 1-2 வருஷம் நடந்துடும். அது சரியாக போகும் பட்சத்தில் இந்திய மண்ணிலிருந்து இந்தியர்களே 2-3 பேர் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு 4 வருடங்களில் உருவாகிடும். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இறங்கின பிறகு சார் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார்படுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க? இந்த நடைமுறையில் இருக்கிற வழக்கம் தான் இது. அதாவது மெதுவாக அந்த அவங்களுடைய உடம்புக்கு ஈர்ப்பு விசையை கொண்டு வர வேண்டிய ஈர்ப்பு விசை இந்த காற்று அழுத்ததெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பழக்கப்படுத்திக்கணும். ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. அது மாதிரி இருக்குது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு உடனே எந்திரிச்சாலும் கூட ஒரு தலை சுற்றும். கொஞ்சம் பழக்கப்படுத்திக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கிறவங்க படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறது இது மாதிரி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது பழக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி உடல்நிலை பழக்கம் வரும். இப்போ அதே மாதிரி கண்ணிலுடைய அழுத்தங்களே பார்த்திங்கனாலும் கூட இங்கே இருக்கிறதுக்கும் விண்வெளிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே வரும்பொழுது கொஞ்சம் மாற்றம் வரும். அதை பழக்கப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் இது எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய அவங்க குடும்பத்தினர்களோ மற்றவர்களோ அவங்க இருப்பதற்கு 1 வாரம் மேலே ஆகலாம். விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏஐ தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் என்ன மாதிரி இருக்கும்? விண்வெளி தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆளில்லாத களங்கள் அதிகமாக போகக்கூடிய இடங்களில் நிறைய இது மாதிரி செயற்கை தொழில்நுட்பம் உருவாகும். இப்போ நம்ம சந்திரயான் 3 இறங்கிச்சினாலும் கூட சந்திரயான் 2 கற்றுக்கொண்ட பாடங்களை நம்ம சரியாக இது பண்ணி ஆளில்லாமல் போனாலும் கூட அதை இந்த செயற்கை நுண்ணறிவு மாதிரி தான் அதில் எடுத்து நம்ம இறங்கக்கூடிய இடம் பத்திரமா, அந்த இடம் சரியாக எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிற பார்க்குறதும் சரி. அதே மாதிரி இறங்கி வந்தால் பிரக்யான் அது பத்திரமா போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு வகையாக செயற்கை நுண்ணறிவு உபயோகமாகுது. இப்போ ஆளில்லாத களங்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியும். அது இல்லாமல் புது வகையானதாக செய்யணுமா அப்படின்றத பல வகையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு சீக்கிரமாக அந்த முடிவுகளை கொண்டு வருவதற்கும் கூட செயற்கை நுண்ணறிவு உதவாகும். இப்போ செயற்கைக்கோள் மூலியமா இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய சேவை எலான் மாஸ்க் மாதிரியான கம்பெனிகள் இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க. நம்மவே பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்புல நிறைய சேட்டலைட் கொடுக்குறோம். பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த மாதிரியான இணைய சேவையை கொடுக்கறதுக்கு, அதாவது சேட்டலைட் வழியாக இணைய சேவை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அந்த மாதிரி வரணும்னா எவ்வளோ ஆண்டுகள் பிடிக்கணும்? இல்லை, இந்தியாவுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னா இப்போவே செயற்கைக்கோள்கள் இருக்குது. இந்தியாவை மட்டுமே இப்போ உலகளாக கொடுக்கணும், இன்னொன்று கனெக்ட் பண்ணணும். அது மாதிரி வருது. இப்போ ஒன்பப்பு கிட்டத்தட்ட நம்ம இது மாதிரி வருது வச்சுங்களேன். இந்தியாவினுடைய ஏர்டெல் 50% இருக்க மாதிரி இருக்குது. எலான் மாஸ்கினுடைய அந்த ஸ்டார்லிங் அது அவங்களோட தான் இருக்குது. ஆனால் இங்கிலாந்தும் இந்தியாவுடைய ஏர்டெல் சேர்ந்து வந்தது தான் ஒன்பப் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி இருக்குது. ஆனால் அது இல்லாமல் நமக்கு தேவையான இந்திய சுற்றுலாவுக்கு இருக்கக்கூடிய பிராந்திய செய்திக்கு அப்படிம்பாங்க, அதுக்கு இப்போவே நம்ம தயாராக இருக்கிறோம்.